राधे कृष्ण। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। மகோன்னதமான காமியவனம், அழகான அந்த காமியவன விஷயங்களை அனுபவிச்சுருக்கோம். காமியவனம் நம்முடைய எல்லா விதமான ஆசைகளையும் பூர்த்தி பண்ணக்கூடிய வனம் அப்படின்னு பார்த்தோம். அந்த காமியவனத்தில் ரொம்ப அழகான ஒரு இடம்தான் விமலா குண்டு அப்படின்னு பேர். நான் ரெண்டு தடவை போயிருக்கேன். இந்த விமலா குண்டுக்கு ஒரு தடவை தான் போயிருக்கேன் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சான்சஸ் கம்மி. ஆனால் அந்த காமியவனத்தில் இன்னும் 2-3 இடங்களுக்கு அது எப்பயுமே அந்த பக்கம் போயாச்சுன்னா அது போயிடுவோம். இந்த விமலா குண்டு விஷயத்தை தான் சொல்லிகிட்டு இருந்தேன். அயோத்தியா வாசினி அந்த ஸ்திரீகள், அந்த காமியவனம் பகவானுக்கு ரொம்ப பிடிச்சது. பலவிதமான லீலைகள். இந்த விரஜபூமி முழுக்கவே பகவான் தன்னுடைய லீலைகள்னால் நிரப்பி வச்சுருக்கான். அதாவது சில சந்தர்ப்பங்களில் தோணும், 11.5 வயசில் கிருஷ்ணன் கிளம்பி போயிட்டான், மதுராவுக்கு போயிட்டான், அப்புறம் இங்கே துவாரகா போயிட்டான். ஆனால் பாகவத்தில் இப்படி தான் இருக்குது, திரும்பி வந்த மாதிரி இல்லை. கர்க சம்ஹிதையில் மட்டும் சுவாமி கம்சவதம் முடித்து அந்த துவாரகாதீசனாக போகிறது வாசுதேவ கிருஷ்ணன். விரஜபூமியுடைய நந்தகோபகுமாரன் இங்கே தான் இருந்தான் அப்படின்னு இருக்குது. ஆனால் அவன் அப்படியே போயிருந்தாலும் கூட அந்த 11.5 வயசுக்குள்ள இந்த கோபர்கள் கோபிகைகள் எந்த திசையில் போனாலும் கிருஷ்ணலீலையினுடைய அத்தனை இடங்கள் இன்றைக்கி இருக்குது. நீங்கள் பிருந்தாவனமாக இருக்கட்டும், நந்தகாவாக இருக்கட்டும், பர்சானாவாக இருக்கட்டும், கோவர்தனமாக இருக்கட்டவா, எங்கெல்லாம் இவாளுடைய வாழ்க்கையில் அலைஞ்சின்றிருப்பாளோ அந்த எல்லா இடத்துலையுமே கிருஷ்ணன் அழகாக தன்னுடைய லீலைகள்னால் அவர்களுக்கு அப்படி ஒரு ஸ்மரணையை கொடுத்துட்டு போயிருக்கான். உண்மைதான். இப்போ எப்படி நம்ம எல்லாம் எங்கேயாவது யாத்திரைக்கெல்லாம் போகிறோம், பல கோவில்கள்லாம் பார்க்குறோம். இதில் ரொம்ப அழகு என்னென்னா, அன்றைக்கி பார்த்தது மனசில் அப்படியே கேரி பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். லைஃப் லாங் மனசில் அப்படியே அதை கேரி பண்ணலாம். அதாவது நம்ம இப்போ ஹிமாலயாஸ்லாம் நாங்கள் போகிறோம், மலை ஏறுறோம். ஏறும்பொழுது அவ்வளோ ஸ்ட்ரெயின் இருக்கும், மூச்சு வாங்கும், மழை பெய்யும், பாதை வழுக்கும், பார்த்து ஜாக்கிரதையாக நடக்கணும். ஆனால் போயிட்டு வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் எத்தனை வாட்டி அதை நினச்சாலும் சிரமம் இல்லாமல் அந்த ஸ்மரணத்தை அனுபவிக்கலாம். இது நம்ம மனசினுடைய ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி, அது ஒரு ஸ்பெஷல் ஆசீர்வாதம். ஆனால் என்ன ஆகிடுறதுன்னா, நம்ம எல்லாருமே நெகட்டிவான விஷயங்களை திரும்ப 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 ரீவைன் பண்ணி அதை அப்படி ஆழமாக யோசிக்கிறோம். நமக்கு நடந்த பாசிட்டிவான விஷயங்கள் கோடி, அதில் மைண்டை திரும்ப திரும்ப டைவர்ட் பண்ண பழகிக்கணும். இது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். ஏன்னா ஹியூமன் மைண்ட் திரும்ப திரும்ப நெகட்டிவாக ரொம்ப ஈஸியாக பிடிச்சிடும். இதை பாசிட்டிவில் திருப்பிண்டு வரணும். அந்த விரஜ பூமியில் அப்படி ஒரு கிருஷ்ணலீல கொட்டி கிடக்கு. அந்த காமியவனம் அதில் தான் சொல்லிகிட்டு இருந்த பஞ்சபாண்டவர்கள்லாம் அங்கே வந்தார்கள், இருந்தார்கள். அப்போ தான் கேட்டிருந்தேன், எத்தனை வயசில் இந்த யுதிஷ்டிரன் இவாள்லாம் ஹஸ்தினாபுரம் போனான். இந்த யுதிஷ்டிரன், அடுத்தது பீமன், அப்புறம் அர்ஜுனன், அப்புறம் நகுல சகதேவன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வருஷத்தில் பின்னாடி பிறக்கிறார். ஸோ இவாள்லாம் பாண்டுகேஸ்வரை விட்டு கிளம்பும் பொழுது யுதிஷ்டருக்கு 16 வயசு, பீமனுக்கு 15 வயசு, அர்ஜுனனுக்கு 14 வயசு, நகுல சகதேவனுக்கு 13 வயசு. அவர் ட்வின்ஸ்னால. ஸோ இந்த வயசில் தான் அவர்கள் பாண்டுகேஸ்வரை விட்டுட்டு ஹஸ்தினாபுரம் வர. அப்போ தான் பாண்டு மகாராஜாவினுடைய மரணமெல்லாம் சம்பவிக்கிறது. மகாபாரதப்படி அவளுக்கு பாண்டுகேஸ்வரில் மரணம் சம்பவித்தாலும் அங்கே இருக்க ரிஷிகள் இவாள்லாம் அந்த பாண்டு மாதிரி 2 பேரையும் அந்த சடலங்களை எடுத்துண்டு அஸ்தினாபுரத்துக்கு குந்தி குழந்தைகளெல்லாம் பீஷ்ம இடத்துல ஒப்படைச்சுட்டு கிளம்பினார்கள் அப்படின்னு காண கிடைக்கிறது.
மகாபாரதத்தில் இருக்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இந்த வயசில் தான் அவர்கள் பாண்டுகேஸ்வரை விட்டுட்டு இந்த பக்கம் வரார்கள் அப்படின்னு இருக்குது. ஸோ நீதிகேடுகளில் அது உண்டு. அதுக்கப்புறமா விமலன், இந்த விமலன் ராஜா விமலன் தான் அவ்வளோ அழகாக சிந்து தேசத்தை ராஜ்ய பரிபாலனம் பண்ணிருக்கான். சிந்து அந்த ஹிண்டஸ் வேலி, அந்த ஹிந்து நதி, அந்த சிந்து அந்த பக்கத்தில் வர்றது தான் இந்த சிந்து தேசம் அப்படின்னு சொல்லுவார். நம்ம அகண்ட பாரதத்தில் ரொம்ப அழகாக நம்மளுடைய தேசிய கீதம் நேஷ்னல் ஆந்தத்தில் பார்த்தோம்னா இப்படி லைனாக ரொம்ப அழகாக அப்படி ஒரு மாலை மாதிரி வரும். பஞ்சாப, சிந்து, குஜராத், மராட்டை இப்படி இறங்கும். ஸோ கரெக்டாக அந்த குஜராத்துக்கு மேலே தான் இந்த சிந்து தேசம். பஞ்சாப, சிந்து, குஜராத், மராட்டா அப்படி, அதுதான் சிந்து தேசம். அந்த இடத்துல தான் இந்த சம்பகா அப்படின்ற அந்த நகரம் இருந்ததுன்னு இருக்குது. நிறைய பேர் ரொம்ப அழகாக அந்த விஷயம் எழுதி அனுப்பியிருந்தா. ஸோ சிந்து தேசம், அங்கே தான் இந்த விமலன்ற ராஜா இருந்தால் 6000 மனைவிகள் இருந்தால் குழந்தை இல்லை. அப்போ தான் யாக்ஞவல்கிய மகரிஷி வந்து உனக்கு பெண் குழந்தைகள் பிறப்பார்கள் எல்லாம் சொல்ல அழகாக அதே மாதிரி பிறக்கிறார். அப்போ தான் அவருடைய தூதனை அவர் போய் மதுராவில் போய் வசுதேவரை பார்த்துட்டு அவர் புள்ள உண்டு, 4 கைகள் உண்டு, ஷியாமல ரூபத்தோடு இருப்பான் எல்லாம் சொல்கிறார். தூதனும் போய் பார்க்குறான், எல்லாம் கேட்குறான். ஆனால் மதுராவில் இருக்கிறவாள்லாம் சொல்லிவிட்டு அந்த மாதிரி அப்படிலாம் கேட்கவே கேட்காத, கம்சன் கொன்னுடுவான், வசுதேவருக்கு பிறந்த பசங்கள்லாம் போயாச்சு, யாரும் கிடையாது அப்படின்னு சொல்ல அவன் என்னடா அதுன்னு யோசனை பண்ணிகிட்டே வரும்பொழுது தான் ரமன் ரேத்தி பக்கத்தில் கிருஷ்ணன் விளையாடுறதை பார்க்குறான். கிருஷ்ணனுடைய ரூபலாவண்யம் எல்லாம் அப்படியே இருக்குது. ஒன்றே ஒன்று மிஸ்ஸிங், 4 கைகள் பதிலாக 2 கைகளோடு தான் இருக்கான். போய் ராஜா கிட்ட எல்லாம் சொன்ன உடனே ராஜா கொண்டும்பிள்ள அப்போ தான் பீஷ்மர் சிந்து தேசத்துக்கு வரார். அப்போ ராஜா கேட்கும் பொழுது பீஷ்மர் சொல்கிறார், வேதவியாசர் எனக்கு சொல்லியிருக்கார், கண்ணன் பிறந்த உடனே வசுதேவர் கொண்டு போய் நந்தகோபர் வீட்டில் விட்டுட்டு வந்துவிட்டார், ரகசியமாக ஒளிஞ்சு தான் வளர்ந்துட்டுருக்கான், அதனால் நீ தைரியமாக உன் பசங்களை அழகாக கிருஷ்ணனுக்கு சமர்ப்பணம் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு பீஷ்மர் கிளம்பி போகிறார். அப்போ ராஜா திரும்பியும் அந்த தூதனை கிருஷ்ணனை பார்க்கறதுக்கு அனுப்புகிறார். ரொம்ப அழகாக ஜோராக அந்த தூதனும் பகவானை பார்க்கறதுக்கு நேர போகிறான். கர்க சம்ஹிதையில் அழகாக ஜம்முன்னு இந்த மாதுரிய கண்டத்தில் 7வது அத்தியாயத்தில் ரொம்ப அழகாக இருக்குது. அத தூதக சிந்து தேசான் மாதுரான் புனராகதः சரண் விருந்தாவனே கிருஷ்ணா தீரே கிருஷ்ணம் ததர்ஷः கிருஷ்ணம் பிரணம்ய ரஹசி கிருதாஞ்சலிபுடசனைः பிரதக்ஷணீகிருத்ய தூதோ விமலோக்தௌ வாசசः. அப்போ அந்த தூதன் திரும்பியும் பகவானிடத்தில் வந்து யமுனை நதிக்கரை ஓரத்தில் நடந்துட்டுருக்க கிருஷ்ணனை பார்த்து பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி கையை கூப்பிண்டு எங்களுடைய ராஜா விமலன் இந்த செய்தியை அவங்கக்கிட்ட சொல்ல சொன்னார்னு சொல்லலாம். அப்போ தான் கிட்ட விமலன்ற வார்த்தை எங்கெல்லாம் கேட்டுருக்காங்க. ஆண்டாளுடைய பாசுரத்தில் விமலன் அப்படின்னு வருது. முக்கியமாக விமலன் அப்படின்னா அமலநாதிபிரான் அடியார்க்கு என்னை ஆட்படுத்த விமலன் விண்ணவர்கோன் விரையார் பொழில் வேங்கடவன் நிமலன் நின்மலன் நீதிவானவன் நீள்மதிலரங்கத்தான்மான் அப்படின்னு சொல்லி விமலன் அப்படின்ற அழகான திருநாமத்தை ஆண்டாள் உபயோகப்படுற எல்லாரும். பட் ரொம்ப ஃபேமஸானது அமலநாதிபிரானில் திருப்பானாழ்வார் சொல்கிற விமலன்ற வார்த்தை. இது கேட்டகள்ளி இது ஒன்று. அவ்வளோ அழகாக அந்த விமல ராஜா சொன்னார் சொல்லி தூதன் சொல்கிறான். ஸ்வயம் பரம் பிரம்ம பரப்பரேஷः பரைர் அத்ருஷ்ய பரிபூர்ண தேவः யப் புண்ணிய சங்கைஹி சததம் ஹி தூரஸ்தஸ்மை நம சஜ்ஜனகோச்சராய. பிரபோ நீதான் பரபிரம்மம், நீதான் எல்லாரை காட்டிலும் மேலான ஈசன் பரேசன், நீதான் பரிபூர்ண தேவன். பிரபு உனக்கு எத்தனை அவதாரங்கள்னு எங்கள் யாருக்குமே தெரியாது. அதனால் பிரபு ஜாதோசி கம்சாதி வதாய யோசௌ தஸ்மை நமோ அனந்த குணார்ணவாய.
கம்சன் முதலான துஷ்டர்களை அழிப்பதற்காக நீ அவதாரம் பண்ணியிருக்காய். அஹோ பரம் பாக்யம் அமலம் விரஜௌகசாம் தன்யம் குலம் நந்தவரஸ்ய தே பிதுஹு தன்யோ விரஜோ தன்யம் அரண்யமேதது யத்ரைவ சாக்ஷாத் பிரகடः பரோஹரி. இந்த நந்தபாபா பாக்யம், இந்த நந்தகோகுலம் பாக்யமுடையது, இந்த விரதஜனங்கள் பாக்யமுடையது, சாக்ஷாத் ஹரி இங்கே பிரகடாக இருக்கான் அப்படின்னு சொல்லி அவ்வளோ அழகாக சொல்கிறார். யத் ராதிகா சுந்தர கண்டரத்னம் யத் கோபிகா ஜீவன மூல ரூபம் ததேவ மன்னேத்ரபதி பிரஜாதம் கிம் வர்ணேய பாக்யம் அதஸ்வகீயம். ராதிகாவினுடைய அழகான கழுத்தில் இருக்கக்கூடிய நீலரத்னம், கோபிகைகளுடைய ஜீவன ஸ்மரணம், யாரால் உள்ளபடி இந்த பாக்யத்தை வர்ணிக்க முடியும்? ஹே பிரபு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக விஷயத்தெல்லாம் சொல்லி, இந்த மாதிரி எனக்கு இத்தனை கன்னிகைகள் இருக்கா, நீங்கள் தான் வந்து எல்லாரையும் வாங்கிக்கணும், ஏற்றுக்கொள்ளணும். அவர்கள்லாம் அயோத்தியா வாசிகளாக இருந்தால் நீ ராமனாக இருந்த பொழுது அப்படி எல்லா விஷயத்தையும் சொன்னோடனே பகவான் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு தூதவாக்கியம் ச தஸ்ருத்வா பிரசன்னோ பகவான் ஹரிஹி க்ஷணமாத்திரேன கதவான் ச தூதः சம்பகாம் புரீம் விமலஸ்ய மகாயஜ்ஞே வேதத்வனி சமாகுலே ச தூதः கிருஷ்ணः ஆகாஷாத் சஹசா அவததாராக. இந்த தூதன் இப்படி சொன்னோடனே பகவான் சரி வா அப்படின்னு அவனை கூப்பிட்டு கோகுலத்தின் உடனே நேர இந்த சிந்து தேசம் சம்பகபுரிக்கு வந்துட்டான். அடுத்த க்ஷணம் பகவான் அங்கேருந்து இங்கே வந்துட்டான். அப்போ அழகாக அந்த விமலராஜாவினுடைய ராஜ்யத்தில் சம்பகபுரியில் அரண்மனையில் ரொம்ப ஜோராக யஜ்யம் நடக்கிறது, வேதத்வனி எல்லாம் ஜோராக ஒலிக்கிறது. அப்போ அழகாக அந்த தூதன் ஐஷுண்டு சுவாமி அங்கே வந்தாச்சு. ரொம்ப சந்தோஷம், எல்லாரும் பார்க்குறா பகவானுடைய அந்த ரூப லாவண்யம். இதெல்லாம் பார்த்துட்டு அத்தனை சந்தோஷம். ஸ்ரீவத்சாங்கம் கணஷாமம் சுந்தரம் வனமாலினம் பீதாம்பரம் பத்மநேத்திரம் யஜ்ஞவாடாகதம் ஹரிம் தம் திருஷ்ட்வா சஹசோத்தாய விமலः பிரேம விஹ்வலः பபாத சரகோபாந்தே ரோமாஞ்சி சங்குதாஞ்சலிஹி. இவர் வந்து எப்படி யாக்ஞவல்யர் வர்ணித்தாரோ அதே மாதிரி பகவான் பீதாம்பரதாரியாக நீலமேக ஷாமலனாக நல்ல அழகான அவயவங்களோட வனமாலி எல்லாம் தரிச்சுண்டு தாமரை போன்ற கண்டோட கடா யாக்ஞவல்யர் எப்படி வர்ணித்தாரோ அதை தியானம் பண்ணி இந்த யத்பாவம் தத்பவதி. அப்படியே வந்து சுவாமி ஆகாச மார்க்கமாக வந்து இந்த விமலராஜாவினுடைய சபையில் அப்படி இறங்குறான். ராஜாவுக்கு மேனிசில் இருக்கிறது, தொண்டை தழுதழுக்கிறது, கண்களில் கண்ணீர். ராஜாவுக்கு என்னென்னா சாதாரணமாக இங்கே ராஜாவுக்கு தான் கண்ணனாலே தேவை. இப்போ கண்ணனுக்கு நம்மளால் என்ன ஆக போகிறது? கண்ணனால் தான் நமக்கு எல்லாம் வேணும். இப்போ கூட ராஜா தூதன் அனுப்பியிருக்கார். பகவான் என்ன தூதன் அனுப்புகிறான், அவனை வர சொல்லு அப்படின்னு சொல்லலையா. இந்த தூதனை அனுப்பினதுக்கு பகவான் அவ்வளோ அழகாக அந்த தூதனையும் மதித்து ராஜனையும் மதித்து அந்த தூதையும் மதித்து இவ்வளோ தூரம் வந்துவிட்டானே. ராஜாவுக்கு என்ன சொல்லுங்கள், இவ்வளவு சௌலபியமாக, இவ்வளவு பெரியவண்ணி சங்கச்சக்கர கதாபத்மபாணியான ஸ்ரீமன் நாராயணன் லோகக்ஷேமார்த்தமாக அவதாரம் பண்ணியிருக்கார். அப்போ கூட நான் சொன்னேன், நான் தூது அனுப்பினேன்றதுக்காக வந்துட்டியேப்பா அப்படின்னு சொல்லி பகவான் அழகாக நமஸ்காரம் பண்ணி ஸ்துத்வா சம்பூஜ்ய விதிவத்ராஜா தத் சம்முகே ஸ்திதः கவாக்ஷேபியः பிரபஷ்யந்தீஹி சுந்தரி வீக்ஷ்ய மாதவः உவாச்ச விமலம் கிருஷ்ணோ மேக கம்பீரையாகிரா. அப்போ
இந்த பகவான் இப்படி வந்தான், இவருக்கு அழகாக பூஜை எல்லாம் பண்ணி மாடு தன்னுடைய எல்லாத்தையும் பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணுறார். அப்போ இந்த யஜ்ஞசாலையில் இந்த குழந்தைகள்லாம் எல்லோரும் முன்னாடி வரமாட்டார். இந்த ராஜகுமாரிகள்லாம் ஒரு இடத்துல பார்க்குறா, அங்கேயும் ஜன்னல் வழியாக குட்டி குட்டியாக ஜன்னல் வழியாக எல்லாரும் மாதவனான கிருஷ்ணனை பார்க்குறாளாம். சுந்தரீம் வீக்ஷ மாதவக, பகவானை பார்த்தோன்னு மயங்கி போயிட்டா. அப்போ அழகாக இந்த விமலராஜாவை பார்த்து பகவான் சொல்கிறான், ஸ்ரீ பகவான் உவாச்ச மகாமதே வரம் ப்ரூஹி யத்தே மனசி வர்த்ததே யாக்ஞவல்க்யஸ்ய வசசா ஜாதம் மத்தர்ஷனம் தவ. ஹே ராஜா, என்ன வரம் வேணுமோ கேளு. யாக்ஞவல்க்யருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நான் இங்கே வந்திருக்கேன். பகவான் ரொம்ப அழகாக சொல்கிறான். அதாவது எப்படின்னா, நீ தூத்தனை அனுப்பினாய், நான் வந்துட்டேன்னு நினைக்கிறாய். யாக்ஞவல்க்ய மகரிஷி உன் இடத்துக்கு வருவேன், கிருஷ்ணன் வருவான், கன்னிகளை தானம் பண்ணு, அவர் சொன்ன வாக்குக்கு வசப்பட்டு வந்திருக்கேன். உன் பக்தின்றதை விட, நீ அனுப்பின தூத்தன்றதை விட அந்த மகரிஷி வாக்கை நான் மரியாதை பண்ணுறேன். அதுக்காக தான் சொன்ன பகவான், யாக்ஞவல்க்யஸ்ய வசசா ஜாதம் மத்தர்ஷனம் தவ. பல சந்தர்ப்பங்களில் நமக்கு பகவத் அனுபவம் கிடைக்கிறது அப்படின்னா மகாத்மாக்களுடைய ஆசீர்வாதம். அப்போ அழகா விமல ராஜா சொல்கிறார், மனோமே பிரமரீபூதம் சதா त्वत्पाद பங்கஜே வாசம் குறியாத் தேவதேவ நான்யேச்சாமே கதாச்சன. அப்பா, என்னுடைய மனசு எப்பொழுதுமே உன்னுடைய திருவடி தாமரைகளில் லயப்படட்டும். தேவதேவா, எப்பொழுதும் உன் பக்கத்திலேயே நீ என்னை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி இத்யுக்த்வா விமலோ ராஜா சர்வம் கோஷதனம் மகத். அவ்வளவு அழகாக பார்த்தான். எல்லா கன்னிகைகளையும் பகவானுக்கு கன்னிகாதானம் சமர்ப்பணம் பண்ணுறார். சமர்ப்பிய விதினா சர்வாக கன்யகா அரே நிருப நமஸ்சகார கிருஷ்ணாய விமலோ பக்தி தத்பரக ததா ஜய ஜயாராவோ பபூவ ஜனமண்டலே வவ்ருஷு புஷ்பவர்ணானி தேவதா ககனஸ்திதாக ததைவ கிருஷ்ணசாரூபியம் பிராப்தக. அப்போ இந்த ராஜா அப்படி கன்னிகா தானம் பண்ண தேவர்கள்லாம் புஷ்பத்தை வர்ஷிச்சா எல்லாரும் ஜெயகோஷம் பண்ணார்கள். அப்போ அழகாக வைகுண்டத்துலேருந்து கோலோக தாமத்திலேருந்து புஷ்பக விமானம் வர விமல ராஜாவும் அவர் மனைவியும் அதில் ஏறினார்கள். எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும் பொழுது ஜோராக அந்த புஷ்பக விமானமானது அப்படி மேலே போச்சு. ஏன்னா யாக்ஞவல்கியர் சொல்லியிருந்தார், நீ கிருஷ்ணனுக்கு உன் பொண்ணுகளை கன்னிகாதானம் பண்ணி கொடுக்குற வரைக்கும் உனக்கு ஆயுசு உண்டு அப்படின்றார். கொடுத்தாச்சு. உடனே ஒரு ஆனந்தமாக கிளம்பியாச்சு. உடனேயே பகவான் அந்த பெண்களெல்லாம் அழிச்சுட்டு நேர திரும்பியும் இந்த காமியவனத்துக்கு வந்துடுறான். இந்த காமியவனத்தில் அந்த குழந்தைகள்லாம் அங்கேயே இருந்துட்டுருக்கா. ஆனந்தமாக கிருஷ்ணனோட பந்தெல்லாம் அப்படியே இருக்குது. கிருஷ்ணனோட ஜம்முன்னு பந்தெல்லாம் விளையாடின்னு இருந்தா அப்படின்னு இருக்குது. தத்ர காமவனே ரம்யே திவ்ய மந்திர சம்யுதே கிரீடந்தியக கந்துகைஹி சர்வாஸ்தஸ்து கிருஷ்ணப்பிரியாக சுபாக. கிருஷ்ணனோட அழகாக பூப்பந்தெல்லாம் விளையாடின்னு இருந்தாலாம். யாவதீச்ச பிரியா முக்கியாக தாவத்ரூபதரோ ஹரி ராஜராசே விரஜராஞ்ச தன்மனாக பிரபு ராசே விமலபுத்ரீனாம் ஆனந்த ஜலபிந்துபிகி. ஆனந்தமாக கிருஷ்ணனோட பந்தெல்லாம் விளையாடுறான், பாலெல்லாம் விளையாடுறான். அவர்களோட நல்லா ராசம் ஆடுறான். இந்த கிருஷ்ண ராசத்தில் மெய் மறந்து அவளுக்கெல்லாம் ஆஹா நாம் எப்பயோ கேட்டோம். அவளுக்கு ஞாபகம் வந்துட்டு நாங்கள்லாம் அயோத்தியாவில் பெண்களாக இருந்தோம், ராமனை பார்த்து வசப்பட்டோம். ஆனால் ராமன் சொல்லிட்டான், இந்த ஜென்மாவில் சீதா மட்டும்தான் பாரியை, துவாபரயுகத்தில் வாங்கோ உங்களோட ராசமாடுவேன்னு சொன்னான். நாம மறந்தாலும் சுவாமி மறக்கலை. இவ்வளவு அழகாக
அங்கே பிறக்க வச்சு கன்னிகாதானம் வாங்கிண்டு இவ்வளோ தூரம் அழிச்சுண்டு வந்து தன்னுடைய பிரிய சகிகளாக வச்சுண்டு இவ்வளோ தூரம் ராசம் ஆடி வர்ஷிக்கிறானே கிருபையை, காருண்யத்தை, ஆனந்தத்தைன்னு சொல்லி அந்த ஆனந்தத்தினுடைய எல்லையில் அவள் கண்கள்லேருந்து அப்படி கண்ணீர் வழியறது. அந்த கண்ணீர் எல்லாம் அப்படி வழியறது இல்லையா, ஆனந்த பிந்து, அது எல்லாம் சேர்ந்து ஒரு குளமாக எடுத்து, அதுதான் விமலா குண்டு அப்படின்னு பேர். அதுதான் அந்த விமலா குண்டு. அப்போ ரொம்ப அழகாக இது எப்படின்னா அவ்வளோ சிரேஷ்டமாம் இந்த விமலா குண்டு. விமலகுண்டோ அபூதிஹி தீர்த்தானாம், தீர்த்தம் உத்தமம், எல்லா தீர்த்தங்களை விட உத்தமமான தீர்த்தம் இது. திருஷ்டுவா பீத்வா சதம் ஸ்நாத்வா பூஜயித்வா நிருபேஸ்வர சித்வா மேரு சமம் பாபம் கோலோகம் யாதி மாணவக. இந்த விமலா குண்டத்தை யார் பார்க்குறாளோ, யார் அந்த ஜலத்தை குடிக்கிறாளோ, யார் அந்த குண்டத்தில் குளிக்கிறாளோ, யார் அந்த குண்டத்தில் பூஜை பண்ணுறாளோ, அவர்கள் ஒருவேளை மேருமலைக்கு சமானமான அளவு பாபம் பண்ணியிருந்தால் கூட அந்த பாபம் எல்லாம் நஷ்டமாய் கோலோகம் யாதி மாணவக, அவர்களுக்கு கோலோக தாமமே கிடச்சிடும் அப்படின்றார். அயோத்தியா வாசினீனாம் து கதாம்ய சுணுயான்னரக சவ்ரஜேத்தாம பரமம் கோலோகம் யோகி துர்லபம். யார் இந்த அயோத்தியா வாசினி கோபிகைகளுடைய அழகான திவ்யமான சரித்திரத்தை கேட்குறாளோ அவர்களுக்கு பிரஜபூமி வாழ்க்கையும் கோலோகத்தில் இடமும் கட்டாயம் கிடைக்கும் அப்படின்னு நாரதர் முடிக்கிறார். ஸோ காமியவனத்தில் ரொம்ப அழகான ஒரு குளம் இந்த விமலா கொண்டு. பெரிய கூட்டமே இருக்காது, நல்ல பெரிய குளம். நிஜமாகவே அந்த குளத்தில் தண்ணியை பார்த்தோம்னாலே ஒரு ஆனந்தம் வரும். அதாவது ஆனந்த கண்ணீரனுடைய அழகான ஒரு குளம்ன்றது நீ கதையே தெரிய வேண்டாம். நான் பார்த்தேன், நான் போகும்போது பார்த்தேன், குழந்தைய அழிச்சுட்டு போயிருக்கேன். சாதாரணமாக நிறைய குளத்துலலாம் நான் பார்த்துருக்கேன். அவளுக்கு அது மேலே அந்த கதையினால் இல்லாட்டி அது மேலே அபிமானத்தினால் ஒரு ஈர்ப்பு உண்டாகும். இது பார்த்தாலே ஒரு ஈர்ப்பு, பார்த்தாலே ஒரு சந்தோஷம் உண்டாகிறது. அத்தனை சிரேஷ்டம் இந்த விமலா குண்டு. ராஜா விமலன், அவனுக்கு பிறந்த அயோத்தியாவாசி பெண் குழந்தைகள் கிருஷ்ணனோட ராசமாடி அந்த ராசத்தில் அவர்கள் கண்கள்லேருந்து வந்த ஆனந்த கண்ணீர் தான் விமலா குண்டம்னு பேர். சீக்கிரம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, பகவான் இந்த இடத்துக்கெல்லாம் அவங்க அழிச்சுட்டு போய் காட்டணும். ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே. जय बोलो राधा रानी की जय, जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय, जय बोलो वृंदावन धाम की जय, जय बोलो यमुना मैया की जय, जय बोलो गोवर्धन गिरिराज की जय, जय बोलो काम्यवन की जय, जय बोलो अयोध्यावासी गोपिकाओं की जय, जय बोलो राजा विमल की जय. राधे कृष्णा.